ஹூ ஆம் ஐ அப்படின்ற கேள்விக்கு ஒரே பதில் தான்மா. இந்த கேள்வி கேட்கறது யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஹூ ஆம் ஐ நீங்க கேட்குறீங்கல்ல, யார் கேட்கறது இந்த கேள்வியை? காஞ்சி விஸ்வநாத சாமி பேரை சொன்னால் உங்கள் குருநாதர் கோச்சுக்கவே மாட்டார். அப்படி இன்னொரு குருவை சொல்லி இன்னொரு குரு கோச்சுக்கிறாருன்னா ஏன் போகுது அப்படின்னா, மனம் அவ்வளோ சீக்கிரம் நிற்காது, ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் இதில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலான்னா, சுகத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. கஷ்டத்தை சேர்ந்து அப்பப்போ அனுபவிக்கணும். ஏன் அனுபவிக்கணும்? பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சர்ஸ், தமிழில் சொல்லணும்னா பரம்பொருள் ஆளுமைகள் அப்படின்னக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பை வந்து உங்களுக்கு நேரடியாகவும் ஆன்லைனுக்காகவும் ஏற்பாடு மறுபடியும் செஞ்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, என்டர்பிரினர்ஸ்க்காகவும் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பல புரிதல்கள் வந்துருச்சு. பட் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரில, மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில, வெல்த்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சக்தி வாய்ந்த 2 நாள் பயிற்சி பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றத சென்னை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மார்ச் 29 மற்றும் 30ஆம் தேதி 2 நாள் வகுப்பாக இருக்க போகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக தொடர்ச்சியாக இது இருக்க போகிறது. பயிற்சி மட்டுமல்ல, பல விஷயத்தை உங்ககிட்ட இதில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறது எப்படின்றதுக்கு உண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். உள்ளுணர்வு அடிக்கடி பேசாது, மனசு தான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். உள்ளுணர்வு அப்படின்றது ஒரு டைம் தான் சொல்லும், மிஞ்சி போனால் 2 டைம் சொல்லும், அதுக்கு மேலே சொல்லாது. அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும்னா, முதல்ல உள்ளுணர்வுனா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு 6 மாதம் 1 இயர் மெடிடேட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் உள்ளுணர்வு பேசுகிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நல்லா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது நிறைய டம்ப் ஆகிருக்கு மைண்டுக்குள்ளே. மனம் எது? உள்ளுணர்வு. உள்ளுணர்வுனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆழ்ந்த நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்டு இன்சைட். அந்த இன்சைட் இப்போ எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. மெடிடேட் பண்ணுங்கள், கிளியராக பார்ப்பீங்க. கிளியராக பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் உணர்வை பிடிச்சிருவீங்க. கொஞ்ச நாள் அதுலேயே இருக்கணும், கொஞ்ச நாள் இருக்கணும். பரம்பொருள் யோகம் பண்ணுங்கள், ஒரு 1 இயர் பண்ணுங்கள், புரியும். கேட்டாலும் தப்பு இல்லை, கேட்கலனாலும் தப்பு இல்லை. கம்மியான அறிவு இருக்கிறவன் கேட்டு அனுபவிப்பான். பெரிய அறிவு இருக்கிறவன் கேட்காமே கொடுப்பான்னு சொல்லிடுவான். கேட்காமே இருக்கிறதுக்கு காரணம் பெரிய பொருளாக வரும்ன்றதான். சின்ன பொருளை நம்ம எதிர்பார்க்கல, அதனால தான். கேளுங்க, கிடைக்கும். கேட்காம இருங்க, பெருசாக கிடைக்கும். இப்போ கேட்டால் கிடைக்குமான்ற கேள்வி இருக்கும். கேட்டுக்கிட்டே இருங்க, மெடிடேட் பண்ணி. நீங்கள் அந்த பயிற்சி பாருங்கள், பரம்பொருள் யோகத்தை எப்படி பண்ணணும், எப்படி ப்ரே பண்ணணும். யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ நீட் இன் திஸ் வேர்ல்ட். மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் ப்ளஷர்ஸ், ஸ்பிரிச்சுவல், டிவைன் சப்போர்ட், அண்ட் ஆல் அதர் திங்ஸ் யூ வில் கெட் த்ரூ திஸ் மெடிடேஷன். ஓகே. ஹூ ஆம் ஐ அப்படின்ற கேள்விக்கு ஒரே பதில் தான்மா. இந்த கேள்வி கேட்கறது யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஹூ ஆம் ஐ நீங்கள் கேட்குறீங்கல்ல, யார் கேட்கறது இந்த கேள்வியை? அந்த மனம் தான் கேட்குது. ஏன் கேட்குது? அப்போ எனக்கு மதிப்பு மரியாதை இல்லையா அப்படின்றதுனால கேட்குது. அதனால தானே கேட்குது. அப்படி கேட்குதுன்னு வச்சுக்கலாமா, இல்லை உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குங்க அப்படின்றதுக்காக வச்சுக்கலாமா? அது ஏன் அப்படி கேட்குது அப்படின்னா, எனக்கு இங்கே ஒரு உரிமையும் இல்லையான்ற கோபத்தின் வெளிப்பாடில் தான் ஹூ ஆம் ஐன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஹூ ஆம் ஐ இப்படியா கேட்குறீங்க நீங்கள்? ஹூ ஆம் ஐ இப்படி தானே கேட்குறீங்க. இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இறை பொருளை தவிர வேற எதுவுமே இல்லை. யுவர் ஈகோ and your ignorance is called your I. When the ignorance is being demolished, there is no I. When you destroy your I, you will see the soul automatically. No need to worry about it. Clear? பரம்பொருள் யோகம் மெடிடேஷன் பண்ணுங்க, ப்ரெஷர் வராது. ட்ரஸ்ட் மீ. 1 இயராவது பண்ணணும். 1 வாரம் 2 வாரம் மட்டும் ஒன்றும் ஆக மாட்டேங்கிறீங்கன்னா ஒன்றும் ஆகாது. 1 இயர் இடையில 1 நாள் 2 நாள் கேப் விட்டா ஏன் ப்ரோ டெய்லி ஒரு 10 minutes உட்கார முடியுமா? முடியாது நம்மளால. அவ்வளோதான் உட்காருங்கன்ற. 10 minutes பாருங்கள். 1 இயரில் அப்போ எனக்கு நன்றி சொல்லுங்கள். குரு கடாட்சம். எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க? சிற்சபை. இப்போ நான் சொல்கிற அந்த வேர்டை நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள். அக் அப்படின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு விரிச்சிடக்கூடாது. அக்குன்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணணும். இப்போ பாருங்கள், அக்
இப்போ மேல் பகுதி எங்கே டச் ஆகிருக்குன்னு கவனிங்க. மறுபடியும் அக் சொல்லிவிட்டு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் ஒரு இடத்துல டச் ஆகும். கீழ் பகுதியை விட்டுருங்க. அந்த மேல் பகுதி தான் சிறுச்சபை. எக்ஸாக்டாக எங்கே டச் ஆகுது? மேலே உள்நாக்கு பக்கத்தில் போகும். உள்நாக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும், கொஞ்சம் முன்னாடியே வரும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த உச்சி இருக்குல்ல, இந்த உச்சியில் ஒரு ஓட்டை போட்டுறாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். போடுறீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே கீழே வரும், கீழே வந்து வெளியே வரும். அப்போது இந்த இடம் வந்து இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு இடத்துல சந்திக்கும். அந்த இடம் தான் சிறுச்சபை. அது அக்கு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல 2 இடம் டச் ஆகும். கீழ் பகுதியை விட்டுருங்க. அந்த மேல் பகுதி தான் சிறுச்சபை. நீங்கள் இங்கே கவனிச்சிங்கனாவே சென்டருக்கு தான் போகும். அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே கவனிக்கிறத விட்டு நேராக சென்டருக்கே போயிருவீங்க நீங்கள். இப்போ நீங்கள் சென்டர் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா நீங்கள் சென்டரே கவனிக்கலாம் டேரெக்டாக. ஆரம்பத்தில் இங்கே, அப்புறம் மெயினாக அது உள்ளே தான் போகும். புருவ மத்தின்றது இது மண்டைன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. இது நெத்தினா இதுதான் புருவ மத்தியுமா, இது இல்லை புருவ மத்தி. இது தலை அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் சொல்ல முடியும். அதான் சென்டர். கிளியர்? அம்மா இது என்ன மேட்டர்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மாத்திரை இருக்குது. ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ க அப்படின்னா ஒரு மாத்திரை, கா அப்படின்னா 2 மாத்திரை, இக் அப்படின்னா அரை மாத்திரை. அந்த மாதிரி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அப்படின்ற அந்த வார்த்தைகளுக்கு ஒரு மாத்திரை அளவு இருக்குது. வேறு மந்திரம் சொன்னீங்கனாலும் எனர்ஜி வேலை செய்யுமா செய்யாதான்றதுக்குள்ளேயே நான் வரல. பட் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் இந்த மந்திரம் சொல்லும்போது ப்ரொடெக்ஷன் மற்ற ஹெல்ப்பு சப்போர்ட்லாம் சீக்கிரம் கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? காஞ்சி விஸ்வநாத சாமி பேரை சொன்னால் உங்கள் குருநாதர் கோச்சிக்கவே மாட்டார். அப்படி இன்னொரு குருவை சொல்லி இன்னொரு குரு கோச்சிக்கிறாருன்னா அவர் குருவே கிடையாது. புரியுதாம்மா? நமக்குள்ளே தாம்மா சண்டை போட்டுட்டு தெரியும். என்னடா யாழ் வரமாட்டேன் நீ என்கிட்ட, என்ன ஞாபகத்தையே போயிட்டுருக்கு. ஒரு குருமார்கள் ஞானம் அடைஞ்சவங்க, தெளிவடைஞ்சவங்க இப்படியா இருப்பாங்க. நீ என்ன அவங்களே போய் கும்பிட போகிற, நீ என் பக்கம் வரமாட்டியா அப்படியா கேட்பாங்க. அப்படியே இல்லைம்மா. சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே. கிளியர்? ஏன் போகுது அப்படின்னா, மனம் அவ்வளோ சீக்கிரம் நிற்காது, ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் இதில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலான்னா, முதல்ல மைண்டு ஊரெல்லாம் ஓடிச்சுன்னா அதை போய் கட்டி இழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும், இல்லை ஒரு அரை மணி நேரம் ஆகும். நீங்கள் பயிற்சி பண்ணி பழகினதுனால மைண்டு ஓடுன்னு தெரிஞ்சிட்டாவே 2-3 செகண்டில் இழுத்துட்டு வந்துடுவீங்க. அப்பயும் மைண்டு ஓடும், மைண்டு நிற்காது. ஏங்க இங்கே கவனிச்சுட்டு இருக்க வேறு எதுக்காவது மைண்டு போகுதுன்னா இங்கே கவனம் மாதிரி அந்த விஷுவல் ஓட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இல்லையா? எதை நினைக்கிறேன் அந்த விஷுவல் ஓடும். அந்த விஷுவல் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நீங்கள் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி ஓடுதுன்னு வச்சுப்போம். ஆஹா நல்லா இருக்கே, 6 அடிக்கிறேன்னு ஓடக்கூடாது பின்னாடியே. அது எவ்வளோ பெரிய கிரிக்கெட் கிரவுண்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு மாய தோற்றம், அது உங்களை ஏமாத்துறக்கா வருது. அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லை இது எனக்கு வேணாம், எனக்கு இதுதான் வேணும் அது சொல்லும். இங்கே தான் உனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, நான் இதை காட்டுறவான்னு இழுக்கும். என்ன சொல்லும்? இவ்வளோ நாள் பார்க்குறாங்க, ஏதாவது தெரியுதா உனக்கு, இவன் தான் ஏமாற்றிட்டு இருக்கான், நீ எதுக்கு இங்கே பார்க்குறவா, நம்ம இதில் போகலான்னு கூப்பிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆமாம் எதுவுமே கிடைக்காது, கொஞ்சோண்டு சுகத்தையாவது கொடுக்குன்னு சொல்லி ஓடிடுவீங்க. இதுதான் மனம் பண்ணக்கூடிய ட்ரிக். ஒன்றுமே ஃபீல் ஆகலைனாலும் மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்திடணும். மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தணும். இப்படி நிறுத்த நத்திங்னஸ்னால் என்னன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். இட் வில் டேக் மோர் டைம். தொடர்ச்சியான பயிற்சியில் இருக்க நடக்கும். நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை, கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். ஆனால் வெஜ்ஜு நியூட்ரல் பண்ணணும். வெஜ்ஜில் ஒமேகா 3 புரோட்டீன் B12 அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பார்த்து கேப்சூல்ஸாவோ ஃபுட்டாவோ கம்பல்சரி எடுத்துக்கணும். கிளியர்? இதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். முக்கால்வாசி பேர் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பயிற்சி பண்ண பாடி ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டே போகும். என்ன ஆகும்? அப்படியே ஒரு மாதிரி இலகுவாகிட்டே போகிறீங்கன்னா என்ன, ஒரு மாதிரி காற்று மாதிரி ஆகிட்டே போவீங்க. ஏன் காற்று மாதிரி ஆகிட்டே போகிறீங்க? இப்படி ஒல்லி ஆகிட்டே போவீங்கன்னு சொல்லலை. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அந்த ஃபீல் அப்படி இருக்கும். அந்த லைட் வெயிட் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வரீங்க. அப்போ என்ன ஆகும்னா, அதிக சக்தியும் சீக்கிரம் உணர்வீங்க, அதிக வலி வேதனையும் சீக்கிரம் உணர்வீங்க. சுகத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. கஷ்டத்தையும் சேர்ந்து அப்பப்போ அனுபவிக்கணும். ஏன் அனுபவிக்கணும்? அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டதாக இருக்கும். வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும்ங்கிறார் கண்ணதாசன். இந்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? இதை மறந்துடாதீங்க. சூப்பரான வேர்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு? வருவதை கண்டு மயங்காமலும் அப்படின்னா எவ்வளோ வந்தாலும் இவ்வளோ வந்துருச்சா அப்படின்னு சொல்லி மயங்கிடக்கூடாது. அப்புறம் போவதை கண்டு கலங்காமலும். அது என்னங்க போவதை கண்டு கலங்காமலும்? எவ்வளோ போச்சுனாலும் போட்டோம், சரி இறைவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு, போட்டோம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம், ப்ரிகாஷனாக இருக்கும். அப்படி இருந்து மறுபடியும் லாஸ் ஆகுது, என்னடா இது? அப்போ போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சமநோக்கத்தோடு இருக்கிறான், யார் நியூட்ரலான அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களோ, துன்பம் அவனை நெருங்குவதில்லை.
உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி பார்க்குறீங்கன்றதை தெளிவாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.